ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம், என்ன ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ச் அண்ட் ரிவார்ட் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அந்த இது இருக்கு இல்லையா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வாட்ச் அண்ட் ரிவார்ட் ஃபார் வீடியோஸ் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ச் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ லோகோவும் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவை கிளிக் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இஸ் சிம்பிள் டு ஈஸி ஒர்க்கு, யூ கேன் ஏர்ன் ஸ்மால் ரிவார்ட்ஸ், ஷார்ட்ஸ் வீடியோ ஆட்ஸ், அதாவது சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ரிவார்ட்ஸாக வச்சு அது மூலமாக நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே, வெரி ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி, நோ காம்ப்ளிகேஷன், இன்டர்ஃபேஸ் வெரி ஈஸி, அதாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அப்ளிகேஷனும் கிளியராக இருக்குது, ஒர்க் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில், அதாவது இந்த இதை பற்றி ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டராக தான் இருக்கும் போல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே அப்படின்றத கொடுத்துறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் நமக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு, அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துட்டு நம்ம ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட் கிளியராக வச்சுக்க சொல்லுது. ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓகே அப்படின்ற கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் வந்து எழுதிக்கோங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்ற பேர் இருக்குது அப்படின்னா சிவான்னு போட்டு இந்த இடத்துல குமார்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா ராஜா அப்படின்றத கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியலை வந்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரி கேட்பாங்க, என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி போட்டு உங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு பேக் அமுக்கிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 0 தான் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். இந்த அப்ளிகேஷனில் ஒரு 4 ஆர் 5 டேஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதில் என்னோட இந்த அப்ளிகேஷனில் என்னோட அபிப்பிராயம் எப்படி இருக்குது, இல்லை என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணேன், அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி உங்களை வந்து நான் எந்தவித ஃபோர்ஸும் பண்ணலை. கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணணும், உங்களால் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் எந்தவித ஃபோர்ஸுமே நான் பண்ணலை. ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஆப் ஒர்க் பண்ண நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ மற்றபடி நான் யாரையுமே எந்தவித ஃபோர்ஸுமே நான் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவோட எண்டில் வீடியோ வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த போனஸ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஸோ போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் அண்ட் லீவ் ஏ ரிவ்யூ அண்ட் கெட் போனஸ், அதாவது நம்ம ரிவ்யூ பண்ணணும் போல். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கறது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $10 தருவதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $10 எவ்வளவு அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, $10 பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாரி $10 பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு காசுக்கு இப்போ ரூ. 1 பார்த்தீங்கன்னா ரூ. 89 19 பைசால வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 891 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. என்னதுக்கு? ஜஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் அவங்க ஏதாவது ஷோ பண்ண போகிறாங்க, அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ வந்து பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ரேட் அண்ட் கெட் $10 அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, போனஸ் ஆல்ரெடி கிளைம்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க, அந்த போனஸ்க்கான எலிஜிபிள்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம போனஸ் கிளைம்னு கொடுத்து பேக் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆயிருக்கு. வேறு எதுவுமே வந்து கிடையாது, இந்த அப்ளிகேஷன் தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரிவ்யூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் ஒரு 5 இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் சில சில ரிவ்யூஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரிவ்யூஸ், சிம்பிள் அப்ளிகேஷன், யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி திரும்ப ஒரு ரிவ்யூ எழுதக்கூடிய சுச்சுவேஷனுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் ரிவ்யூ போட்டிருக்கவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளேருந்து வந்து தான் இந்த ரிவ்யூவை போட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு வந்து இருக்குது. ஓகே,
ஸோ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் பெருசாக எந்த விஷயங்களும் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணலை, ஷோ பண்ணவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஓப்பனிங்காக நமக்கு போனஸுக்கு வந்து $10 அதாவது ரூ. 891 குடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இதே மாரி தான் நெறைய பேருக்கு அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ எழுத ஆரம்பிப்போம். ஸோ ரிவ்யூ எழுதும் போதுமே நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அந்த ஒரு அப்ளிகேஷன பத்தி பெருமையா தான் எழுதுவோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் பத்தி பெருமையா எழுதுறோன்றப்போ, நம்மள மாரி தான் மத்தவங்களும் எழுதுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ ஒருவேள இந்த ரிவ்யூ மூலமா வந்த ரிவ்யூ தானோ அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம். பட் ஃபைனலா பார்க்கலாம். என்னதான் நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க ரிவ்யூ எழுதுறதுனா நீங்க எழுதிக்கோங்க. அத நீங்க பேடா எழுதினாலும் சரி, இல்ல குட்டா எழுதினாலும் சரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கேத்த மாரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு சப்மிட் அப்படின்றத குடுத்துட்டு, ஸோ இந்த மாரி வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எப்படி இந்த அமௌண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எப்படிலாம் வந்து நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம்ன்ற சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ்க்கு $0.10 மீடியம் வீடியோஸ்க்கு $0.15 லாங் வீடியோக்கு $0.35 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு லாங் வீடியோக்கு 0.35 அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஒரு லாங் வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 0.35 அப்படின்னா, நமக்கு ரூ. 31.22 பார்த்தீங்கன்னா, நமக்கு தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம ஒரு மீடியம் வீடியோக்கு வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னா, 0.15 தருவதா சொல்லியிருக்காங்க. ஸோ 0.15 அப்படின்னா, ரூ. 13.38 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, 0.10 சொல்லியிருக்காங்க. ஸோ 0.10 அப்படின்னா, ரூ. 8.92 தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் அவங்க எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வித்ட்ரால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு $120 இருந்தா மட்டும் தான் உங்களால அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ $120 அப்படின்னா ரூ. 10,702.64 ஓகே. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணாலும் மட்டும் தான் உங்களால அமௌண்ட்ட வந்து வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க விசா கார்டு இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க மாஸ்டர் கார்டு இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பேபால் இருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த விசா, மாஸ்டர், பேபால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பீப்பிள்ஸுக்கும் இது வந்து சாத்தியம் வந்து கிடையாது. நெறைய பேர் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அந்த மாரி தான் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரேர் தான். இன்கேஸ் நீங்க ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல்குள்ள வந்துக்கலாம். நெக்ஸ்ட்ல ஆன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருக்கும். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஹிஸ்டரில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஓப்பனிங் ஒரு $10, $15 சம்திங் குடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதற்கான இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. மத்தபடி நம்ம இந்த $120 120னா ரூ. 10,702.64 எடுத்தால் மட்டும் தான் நம்மளால வந்து இதுலேருந்து அமௌண்ட் சம்பாரிக்க முடியும். மத்தபடி இதில வந்து சம்பாரிக்கிறது அப்படின்றது சாத்திய குறைவு தான். ஸோ இன்கேஸ் அதையும் மீறி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் இல்லாம, இனிமே வேற எதுவும் அப்ளிகேஷன பத்தி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும், நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சீக்கிரமே ரிவ்யூ போட தயாரா இருக்கேன்.